வணக்கம். விஜய்க்கு 2026 சுமூகமா அமைஞ்சுதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கரூர்ல ஆரம்பிச்ச அந்த தொடர்ச்சியான சம்பவம் விஜய்க்கு இதுவரைக்கும் அடி மேல் அடியை கொடுத்துட்டே இருக்கு. உண்மையிலேயே இது விஜய்க்கு நல்ல ஆண்டா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. என்னடா திடீர்னு ஜோசியத்துல இறங்கிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நடக்கிற சம்பவத்தை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா விவாகரத்து வழக்கு கேட்டு அப்பீல் பண்ணாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் பொதுவெளியில. இத்தனைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சங்கீதாவை தரக்குறைவா பேசுறாங்க. இத கண்டிக்கிற விதமா மாதர் சங்கம் உள்ள வந்தாங்க. மாதர் சங்கம் உள்ள வந்து விஜய் அமைதியா இருக்கிறதே இதை ஆதரிக்கிறாரு, இது அவர் மேல வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு கண்டனங்களை முன்வைத்தாங்க. இந்த பிரச்சனை உயரத்துக்கு முன்னாடியே பிரஸ் கிளப்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு கண்டன அறிக்கையை விடுறாங்க. தரக்குறைவா ஒரு செய்தியாளர்களையோ ஊடகங்களையோ தரக்குறைவா விஜயுடைய ஆதரவாளர்கள் பொய்யான ஐடியை கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா விமர்சனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேல பிரஸ் கிளப் முன்வைத்திருக்கு. பிரஸ்ஸையே சந்திக்க மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க, பிரஸ்ஸே நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள்ல அவர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிரஸ் கிளப் அவங்களை என்ன பண்ணிருக்கு, வன்மையா கண்டிச்சிருக்கு. ஏன்னா விஜய்க்கு ஒரு பொறுப்பு உண்டு, அது யாராலையும் மறுக்கவே முடியாது. அவர் தலைவரா இருக்கிறார். அவர் கட்சி ஆளுக்களை அவர் தான் பண்ண வழி நடந்தது. ஒரு சோசியல் மீடியாக்கள்ல ஒரு பொதுவெளிகள்ல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லா நிர்வாகிகளும், மேல்மட்ட நிர்வாகிகள், ஏன் விஜய்க்கே கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா விஜய்க்கு ஒன்னும் தெரியல, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்கள் இல்லைன்னா விஜய் எப்படி அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். செய்தியாளர்கள் உங்க கிட்ட செய்தி சேகரிக்க வராங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கண்ணியத்தோட நடத்தணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிடும். நீங்க பவுன்சர் கூட எடுத்தீங்கன்னா செய்தியாளர்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. விஜயுடைய பவுன்சர்களே என்ன பண்ணிருக்காங்க, செய்தியாளர்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. சும்மா எல்லாத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கணும், காண்டாமலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கண்டிக்கணும். செய்தியாளர்களை கண்டிக்கணும், ஆதவர்ச்சனா எல்லா தலைவர்களும் கண்டிக்கணும் சார். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களாலும் பிரச்சனை வந்திருக்கு, சந்திக்கணும், கண்டிக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு சமூக ஊடக தளங்கள்ல அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள், மீடியாக்களை அந்த அளவுக்கு ஆபாசமான பொய் ஐடிகளை வைத்து, இதே தமிழக வெற்றி கழகத்தினால்தான், சும்மா கிடையாது. இன்னைக்கு பிஆர் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த சங்கீதா வழக்குல எந்த அளவுக்கு திமுக மேல குற்றம் சாட்டணும் அப்படின்ற ஆடியோலாம் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். ஏன்னா கைமீறி போயிருச்சு, விஜயோடைய சங்கீதா மேடம் வந்து இப்படி பண்ணுவாங்க நம்ம நினைக்கவே இல்லை, விஜய் மேல இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, இது கைமீறி போயிட்டு இருக்கு, இதனால விஜய்க்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும், மக்கள் மத்தியில செல்வாக்கு சரிஞ்சிடும், அதனால இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் பரப்பி விடுங்க அப்படின்னு சொன்ன ஆடியோ ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு பதிவுக்கும் 25 ரூபாய் தரோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே இந்த பிஆர் நிறுவனம் சொன்னதையும் நம்ம என்ன பண்ண கேட்டோம். 25 ரூபாய் நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவா ஒரு பதிவு போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்லயே ட்விட்டர்லயே நீங்க போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு 25 ரூபாய் வந்துடும் அப்படின்னா, இது நார்மலா ஒரு போஸ்டுக்காக. இதே நீங்க வந்து ஒரு பெரும் தலைகள் மக்கள் மத்தியிலயோ இல்ல சோசியல் மீடியாக்களோ ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிற நல்ல ஃபேமஸான ஒருத்தர் பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்குல கோடிக்கணக்குல வியாபாரம் பேசுறாங்க, விஜய்க்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், விஜய் வந்து வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே கிடையாது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே கிடையாதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க கொடுத்துருவாங்களா அப்படின்னா இது அப்படியெல்லாம் இல்ல. அவங்க மேல ஒரு பொய்யா வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்காக இப்படி பேசி மயக்கிறாங்க. நிறைய நடந்திருக்கு, அணி டிராப் நடந்திருக்கு, எவ்வளவு விஷயங்கள். செய்தியாளர்களுக்கு நடக்காத கொடுமைகள் தாவேக்கா மூலியமா இல்லவே இல்லை அப்படின்றது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் பொறுத்து பார்த்தாங்க. பிரஸ் கிளப் ஒண்ணு எடுத்தவங்க ஒருத்தன்லாம் வந்து விஜய் மேல போயிட்டு வேணும்னுக்குன்னே வந்து பயிர் சுமத்தணும் அப்படின்லாம் கிடையாது. செய்தியாளர்களுக்கு நடந்த கொடுமைகளை சுட்டி காட்டினாங்க. எவ்வளவு நடந்திருக்கு. இதே தாவேக்காவினரால, தாவேக்க கட்சியினரால செய்தியாளர்களுக்கு எவ்வளவு இழிவான சம்பவம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து இருந்தாங்க. விஜய் குரல் கொடுப்பாரு, விஜய் குரல் கொடுப்பாருன்னு பொறுத்து பார்த்தாங்க. இன்னைக்கு விஜய் குரல் கொடுக்கிற மாதிரி இல்ல, தன்னுடைய தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு அவர் விரும்பவே இல்லை. போட்டோம், நம்மள விமர்சனம் செஞ்சா இதுதான் கதின்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரசிக்கிறாரா என்ன நம்மளுக்கு தெரியல. இத வன்மையா கண்டிச்சிருக்கணும் விஜய், ஆனா கண்டிக்கவே இல்லை. சோ அதனால பொறுத்து பார்த்து இந்த பிரஸ் கிளப் இன்னைக்கு
வன்மையா ஒரு கண்டனத்தை முன் வச்சிருக்கு. பொய்யான ஐடிகளை கிரியேட் பண்ணி செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் ரொம்ப வன்மையா என்ன பண்றாங்க, கேவலமா அசிங்கமா என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. முதல்ல இவங்களுடைய தரம் என்ன அப்படின்றத இப்போ நீங்க ஒரு ஊடகங்களையோ இல்ல ஒருத்தர் செய்தியாளர்களையோ நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா சும்மா கிடையாது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய தரம் என்ன அப்படின்றத மக்கள் ஒவ்வொரு அசைவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் இதை கண்டிக்கலன்னா பெரும் விளைவுகளை சந்திப்பார் அப்படின்றதான் சொல்ல போகணும். ஏன்னா நீங்க சொந்த மனைவியே அவங்க என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. அதுக்கே அவர் என்ன பண்ணல, செவி கொடுக்கவே இல்லை. மாத சங்கம் இறங்கி வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன், எல்லாம் நான் தான் தோன்றித்தனமா தான் இருப்பேன், நான் பண்றதா கரெக்ட், நான் பேசுறதா கரெக்ட், இப்படி செயல்பட்டு இருந்தாருன்னா விஜய் எப்படி ஆட்சியை பிடிப்பார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. ஒருவேளை இவர் முதலமைச்சர் ஆயிட்டா நம்முடைய நிலைமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கும் வந்துருவாங்க சொம்பு தீக்குன்னு. பிரஸ் கிளப் திமுக சொல்படி கேக்குது, திமுக தான் பிரஸ் கிளப் தூண்டி விடுது. ஏயா, பிரஸ் கிளப்ன்றது நடுநிலைமை, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்ல, நடுநிலைமையா இருந்து ஒவ்வொரு சேனலும் நடுநிலைமையா இருந்தா பண்ணா செயல்படுறாங்க. ஆனா ஒரு சில சேனல்கள் ஆதரவாளர்களா இருப்பாங்க, அவங்கள சொல்லல. ஆனா ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுவாங்க, பிரஸ் கிளப் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்க வந்து என்ன பண்றாங்க, தூண்டி விடுறாங்க. இத சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டியே பொதுவெளியில வந்து விஜய் மேல விவாகரத்து வழக்கு கொடுக்குறாங்க. அதே திமுக சதி சங்கீதாவுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய சகோதரிக்கும் ஃப்ரெண்டு, இவங்க தூண்டி விடுறாங்க. எப்படி எல்லாம் கதை கட்டினாங்க நம்ம எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே ஒரு டிராமா கிரியேட் பண்ணுது. ஓகேவா? பிஆர் நிறுவனம் சொல்லிதான் இதெல்லாமே செஞ்சது. அவங்களுக்கே அப்படி முடிச்சு போட்டு பேசணுங்க, பிரஸ் கிளப்புக்கு பேசாம இருப்பாங்களா? வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஆனா பிரஸ் கிளப் அதிரடியா கண்டனங்களை தெரிவிச்சது. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒவ்வொரு செய்தியாளர்களும் ஊடகங்களும் இப்படி இவங்களால பேரு ஊரு பேர் தெரியாத ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ரொம்ப இழிவான செயல்கள், ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி தவறான தவறுகளை என்ன பண்றாங்க, கொடுத்துருங்க. இதை வன்மையா கண்டிக்கணும். உண்மையிலே இதை நம்ம வரவேற்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்துல விஜய் அவர்கள் இறங்கி குரல் கொடுக்கணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் பிரஸ் கிளப் வைத்திருக்கிற முதன்மையான கோரிக்கையா இருக்கு. விஜய் இதற்கு செவி கொடுப்பாரா அப்படின்றத பத்தி பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.